கல்லூரி காலத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்க, பொது வாழ்க்கைக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு அங்கே சூழ்நிலை ஏற்பட்டது. அப்புறம் அந்த அமைப்பில் வந்து பல்வேறு பொறுப்புகள், தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா பயணம் பண்ணீங்க. அப்படி இப்படி பயணம் பண்ணவர் திடீர்னு அப்புறம் விரிவுரையாளராக போகிறீங்களா கல்லூரியில்? அதாவது விரிவுரையாளராக நான் மாணவர் இயக்கத்தில் இருக்கும்போதே போயிட்டேன். நான் வந்து நிர்ம செயலாண்மை துறையில், அதாவது கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்னு சொல்லுவாங்களா, அந்த துறையில் செல்கிறேன். அதில் ஒரு சுவையான ஒரு செய்தியை சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னேன், வந்து அந்த காலகட்டத்தில் எம்பிஏ படித்தவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்தது. தேவர் ஹைலி இன் டிமாண்ட். எனக்கு கூட அந்த 83 அந்த கோர்ஸை முடிக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூவில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பணியாற்ற தரக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த அமைப்பு ரீதியான பணிகளில் செய்வதற்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வந்து சேர்ந்து விட்டால் அது அந்த பணிச்சுமையின் காரணமாக இந்த பொதுவான மக்கள் சேவையை செய்ய முடியாதுங்கிறதுனால என்னுடைய தந்தை என்ன ஆச்சு, இன்டர்வியூக்கு போனியே என்ன ஆச்சு, அதான் கேட்கணும்னு நினச்சேன். அது அடுத்ததாக வச்சுருந்தோம்னா அப்படின்னு கேட்கும்போது ஏதோ சொல்லி நான் வந்து அதை சமாளிச்சுட்டு ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டுகள் அந்த மாணவர் இயக்கத்தில் முழு நேர பணியாளராகவே பணியாற்றக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. அதற்கு பிறகு வந்து அதே நேரத்தில் வந்து மற்றவர்களை சார்ந்து நாம் நிற்க முடியாது, சுயமாக சம்பாதிக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தில்